أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. மார்க்கத்தினுடைய யதார்த்தங்கள், மார்க்கம் குறித்து பொதுவான ஒரு சில தகவல்கள். ஒவ்வொரு மனிதர்களிடத்திலேயும் ஒரு சில குறைகள் இருக்கும். குறைகள் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் இல்லை. குலிகல் இன்சானு ضعீஃபா, மனிதன் பலகீனமானவனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனிடத்தில் குறைகள் இருப்பது, ஏற்படுவது என்பது ஒரு இயல்பு. குறையில்லாதவன் யாருமே கிடையாது. மனிதன் அப்படித்தான். ஆனாலும் பிறரிடத்தில், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை அப்படியே விட்டுவிட முடியாது. அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். குறைகளை களைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த குறைகளை களைய வேண்டுமேயானால் ஒன்று, நாமவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை அலசி பார்த்து இன்ன குறைகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதை களைவது, அல்லது நம்மோடு பழகக்கூடியவர்கள், நம்மோடு மார்க்க பணியில் பயணிக்கக்கூடியவர்கள், பொதுச்சேவையில் ஈடுபடக்கூடியவர்கள், அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் நம்முடைய குறைகளை களைவது. ஆக நமது குறைகள் களையப்பட்டு நாம் பரிசுத்த தன்மையை அடைய வேண்டுமேயானால் நம்மிடத்தில் 2 தன்மைகள் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் களையப்பட்டு நாம் பரிசுத்த தன்மையை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் 2 தன்மைகள் இருக்க வேண்டும். ஒன்று சுயபுத்தி. சுயபுத்தி இருக்க வேண்டும். சுயபுத்தி என்றால் என்ன? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நாமே விளங்கிக் கொண்டு அதை விட்டும் நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்வது, இது சுயபுத்தி. இரண்டாவது சொல் புத்தி. நம்மோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுகிற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அந்த குறைகளை களைவதற்கு நாம் முற்பட வேண்டும். இந்த 2 தன்மையோ அல்லது 2இல் ஒன்றோ நம்மிடத்தில் இருக்குமேயானால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை களைந்து நாம் பரிசுத்த தன்மையை நாம் அடைய முடியும். இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் யாரிடத்திலையும் இந்த குறை உங்களிடத்தில் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. சொன்னால் நமக்கு கட்டம் கட்டி விடுவார்கள் அல்லது எடுத்தறிந்து பேசி விடுவார்கள். குறைகளை சொல்லுவது என்பது ஒரு ஆபத்தான ஒரு நிகழ்வாக சமகாலத்தில் பார்க்கப்படுகிறது. யாரும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இல்லா மாஷா அல்லாஹ். ஆக அன்பு தோழர்களே, இந்த 2 தன்மைகள், ஒன்று சொல் புத்தி, இரண்டாவது சுய புத்தி, இந்த 2 தன்மைகள் நம்மிடத்தில் இருக்கிற பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் களைந்து தூய்மை நிலையை நாம் அடைய முடியும். இது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நமக்கு படிப்பினை இருக்கிறது. சஹாபாக்களில்
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வீட்டிற்கு நுழைந்தார்கள், வீட்டிற்கு வந்தார்கள். எந்த நிலையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெற்றுக்கொண்டார்கள் என்றால், வஹுவ யஜ்பிது லிசானஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய நாவை இழுத்து பிடித்தவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள் வீட்டிற்குள். தங்களுடைய நாவை வெளியில் இழுத்து பிடித்தவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், விடுங்கள் தோழரே, நாவை ஏன் இப்படி பிடித்து வைத்திருக்கிறீர்கள், அதை விடுங்கள். கஃபரல்லாஹு லக, அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிக்கட்டும். பிரார்த்தனை, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும். ஏன் இப்படி நீங்கள் அந்த நாவை பிடித்து வைத்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? பாருங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய சஹாபி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் கண்ணியம் வாய்ந்தவர்களாக பார்க்கக்கூடியவர்கள், சூரத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணப்பொழுது கூட பிரியாமல் வாழ்ந்தவர்கள். தங்களுடைய அருமை மகளார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயிற்று விழுந்த பொழுது தொழுகையை தலைமையேற்று நடத்தக்கூடிய பொறுப்பை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்த்தார்கள். ஆக இவ்வளவு சிறப்புகள் மிகுந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய நாவை வெளியில் இழுத்து பிடித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள். சொன்னார்கள், அந்த நாவை விட்டு விடுங்கள். ஏன் இப்படி இழுத்து பிடித்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இன்ன ஹாதா யக்ஸிது லிசானஹு இன்ன ஹாதா அவ்ரதனியல் மவாரித், இந்த நாவுதான் என்னை நாசமாக்கும் இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. என்னை அழித்துவிடக்கூடிய, அழிவில் ஆழ்த்திவிடக்கூடிய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இந்த நாவு. இந்த நாவின் மூலமாக ஒரு மனிதன் சொர்க்கத்தையும் பெற முடியும், இந்த நாவின் மூலமாக ஒரு மனிதன் நரகத்திற்குள் நுழைய முடியும். ஒரு முஸ்லிம் ஒரு வார்த்தையை பேசிவிடுகிறான், அதனுடைய கணப்பரிணாமத்தை அவன் விளங்கிக் கொள்ளவில்லை. அல்லாஹ்விற்கு பிடித்தமான வார்த்தை, அதன் காரணமாக அவன் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுகிறான். ஒரு முஸ்லிம் ஒரு வார்த்தையை பேசி விடுகிறான், அந்த வார்த்தையினுடைய கணபரிணாமத்தை அவன் விளங்கிக் கொள்ளவில்லை. அல்லாஹுவுக்கு அது கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை, அதன் மூலமாக அவன் நரகத்திற்குள் நுழைந்து விடுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதனை நரகத்திற்குள் கொண்டு போய் தள்ளக்கூடிய உறுப்புகளில் ஒன்று நாவு. இந்த நாவினுடைய அறுவடையின் காரணமாகத்தான் நரகத்திற்குள் அவர்கள் தலைகீழாக முகம் குப்புற இழுத்து எரியப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அவ்வளவு மோசமான நாவை அவர்கள் இப்படி இழுத்து பிடித்து கொண்டு இருந்தார்கள். பாருங்கள், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை மனிதன் புரிய வேண்டும், அறிய வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிற மனிதர்கள் தங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவதை பாருங்கள். விமர்சனம் செய்ய வேண்டும். பிறர் மனிதர்கள் நம்மை குறித்து விமர்சனம் செய்வது நம்முடைய முன்னேற்றத்திற்கு வழி, நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு வகை, ஒரு காரணம் அது. அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு மேன்மைக்குரியவர்கள்! அவர்கள்
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வழியாக வருவார்களே, ஆனால் ஷைத்தான் மறுவழியாக தெரித்து ஓடிவிடுகிறான். அவர்களுடைய கூற்றுக்கு இணங்க, அவர்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா பல வசனங்களை குர்ஆனில் இறக்கி அருள் இருக்கிறான். சத்தியத்தை பேசக்கூடியவர்களாக திகழ்ந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சபையில் வீற்றிருக்கிறார்கள். அந்த சபையில் மக்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த சபையில் ஒரு மனிதர் சொன்னார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, இத்தகில்லாஹ யா அமீரல் முஃமினீன், உமரே, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நம்மை பார்த்து ஒரு மனிதர் சொன்ன எப்படி இருக்கும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு மனிதன் இப்படி சொன்னான், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் ஹலீஃபா. பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் எல்லோரும் கோபப்பட்டார்கள். அத்தகூலு லி அமீரில் முஃமினீன இத்தகில்லாஹ், அமீரில் முஃமினீனை பார்த்து நீ அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீரா என்று மக்கள் எல்லோரும் கோபப்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தையை பாருங்கள். தங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறையை ஒரு மனிதர் சுட்டி காட்டுகிற பொழுது எப்படி நடக்க வேண்டும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறை கிடையாது, குறையில்லை என்றாலும் கூட அவருடைய பார்வையில் அது குறையாக இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையில் இருக்கக்கூடியதை வைத்து சொல்லக்கூடாது என்றாலும் கூட அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த மனிதர், உமரே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். சபையில் மக்களுக்கு மத்தியில் ஒரு தலைவரை பார்த்து, ஒரு கலீஃபாவை பார்த்து சொன்ன வார்த்தை, மக்கள் கோபப்பட்டு கொதித்து எழுந்தார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், தஅஹு, அவரை விட்டு விடுங்கள், ஃபல்யகுல் ஹாலி, அவர் எனக்கு சொல்லட்டும், அவர் என்ன வேண்டும் சொல்ல விரும்புகிறாரோ அவர் சொல்லட்டும். ஏனென்றால் வலா கைர ஃபீக்கும் இதா லம் தகூலுஹா லனா, என்னில் இருக்கக்கூடிய குறைகளை என்னிடத்தில் நீங்கள் சொல்லாவிட்டால் உங்களுக்கு உங்களிடம் எந்த நலவும் இல்லை. லா கைர ஃபீக்கும், உங்களிடத்தில் எந்த நலவும் இல்லை. இப்போ யார் என்ன செஞ்சாலும் கண்ணை மூடிக்கொண்டு அதற்கு நாம் ஆமாம் என்று சொல்லிவிடக்கூடாது. எது சரியோ அதற்குத்தான் நாம் தலையசைக்க வேண்டும். தவறான காரியங்களை செய்கிற பொழுது, தவறான காரியங்களை சொல்லுகிற பொழுது அதை சுட்டி காட்ட வேண்டிய தார்மீக கடமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும், சொல்லி காட்டவும் வேண்டும், சொல்லி காட்டியதை நல்ல முறையில் எடுத்து கொள்ளவும் வேண்டும். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னிடத்தில் குறைகளை சொல்லாவிட்டால் உங்களிடத்தில் எந்த நலவும் இல்லை. வலா கைர ஃபீனா இதா லம் நக்பல்ஹா மின்கும், நீங்கள் சொல்லக்கூடிய குறையை அதை நான் செவியேற்காவிட்டால், அதை நான் எடுத்துக்கொள்ளாவிட்டால் என்னிடத்தில் எந்த நலவும் இல்லை என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார். என்று சொன்னால் பிற மனிதர்கள் சொல்லக்கூடிய அந்த விமர்சனங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிகிறது. இப்போ ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை அவன் சீர்படுத்தி கொள்ள வேண்டுமேயானால் ஒன்று சுயபுத்தி இருக்க வேண்டும், தானாக சிந்தித்து அந்த குறைகளை களைவதற்கு முற்பட வேண்டும். இல்லை என்றால் சொல் புத்தி இருக்க வேண்டும். பிற மனிதர்கள் சுட்டி காட்டுவதன் மூலமாக அந்த குறைகளை அறிந்து கொண்டு அதை களைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், முற்பட வேண்டும். ஒரு முறை இப்படித்தான் தபூக்குடைய போர் சஹாபாக்கள் சென்றிருக்கிறார்கள். மக்களுக்கு கடினமான பசி ஏற்பட்டது, கடினமான பசி. அப்பொழுது சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ்,
நீங்கள் அனுமதித்தால் நாங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வாகனமாக நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒட்டகங்களை அறுத்து நாங்கள் சாப்பிடுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள். அந்த ஒட்டகங்களை நாங்கள் சாப்பிடுகிறோம், அதனை எண்ணெயாகவும் நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அனுமதி கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அனுமதி கொடுப்பதற்கு நெருங்கி விட்டார்கள். சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, என்ன செய்வது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அனுமதி கொடுக்காதீர்கள், ஒட்டகங்களை அறுப்பதற்கு, அதை இறைச்சியாக அதை சமைத்து உண்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்காதீர்கள். நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களேயானால் ஒட்டகங்கள் எண்ணிக்கை குறைந்துவிடும், நாம் திரும்ப ஊர் செல்வதற்கு மிக சிரமமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆக ஒட்டகங்களை அறுத்து சாப்பிடுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்காதீர்கள். அவர்களிடத்தில் என்ன உணவு வகைகள் இருக்கிறதோ அதை கொண்டு வருவதற்கு நீங்கள் சொல்லுங்கள். தங்களிடத்தில் இருக்கக்கூடிய உணவு கொஞ்சமாக இருந்தாலும் அதை கொண்டு வருவதற்கு நீங்கள் சொல்லுங்கள். பிறகு அந்த பொருட்களில், அந்த உணவுகளில் பரக்கத்து ஏற்படுவதற்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள். மக்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் உணவுகளை கூட கொண்டு வந்து கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார், அதிலே பரக்கத்து ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஹதீஸில் வருகிறது கொண்டு வந்த கொடுத்த நபர் ஒரு எறும்பு அளவுக்கு மிக கொஞ்சமான உணவை கூட கொண்டு வந்து கொடுத்தார். சில ரொட்டி துண்டுகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள், ஒரு சில கனிகளை, பழங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அத்தனையும் வைத்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த உணவுகளில் பரக்கத்து ஏற்பட்டது. சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் பாத்திரத்தில் உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள். அனைவரும் உணவை சாப்பிடவும் செய்தார்கள். தங்களுடைய பாத்திரங்களில் உணவை நிரப்பிக் கொண்டும் அவர்கள் சென்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஒரு செய்தியும் சொன்னார்கள். மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். உணவு இல்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக பிரார்த்தனை செய்து அந்த உணவுகளில் பரக்கத்து ஏற்பட்டு தாங்கள் சாப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் தாங்கள் கொண்டு வந்திருந்த பாத்திரங்களில் அதை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சியை கண்டும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், فقال رسول الله صلى الله عليه وسلم أشهد أن لا إله إلا الله وأني رسول الله لا يلقى الله بهما عند غير شاك فيحجب عن الجنة. இந்த மனிதன் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், நான் அல்லாஹ்வின் தூதருடைய அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறோம் என்று உறுதியாக நிற்கிறாரோ, அல்லாஹ்வை சந்திக்கிற வரைக்கும் எந்த சந்தேகம் கலப்படம் இல்லாமல் அவர் சொர்க்கத்திற்குள் செல்வார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக யாரேனும் ஒரு விஷயங்களை, நன்மைக்குரிய காரியங்களை சொல்லுவார்களேயானால் அதை எடுத்து நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. சரி, பிற மனிதர்களிடத்தில் ஏற்படக்கூடிய குறைகளை சுட்டி காட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி காட்ட வேண்டும்? அதற்கென்று சில வழிமுறைகளை மார்க்க நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது. ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுகிற பொழுது அவனை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கமோ, அவனை கேலி செய்ய வேண்டும் என்ற நோக்கமோ, அல்லது எந்த குரோத மனப்பான்மையும் இல்லாத அந்த நோக்கத்தில் பிற மனிதனுடைய குறையை சொல்ல வேண்டும். சபையில் இருக்கிற பொழுது அவனிடத்தில் குறை இருக்கிறது, அதை சுட்டி காட்ட என்பதற்காக வேண்டி எல்லோரும் அறியும்படியாக அந்த குறையை உரத்தமாக சொல்லிவிடக்கூடாது. அவனை கேவலப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் அதை சொல்லிவிடக்கூடாது.
இழிவுபடுத்த வேண்டும் என்ற நிலையிலோ உள்ளத்திற்குள் குரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலேயோ அந்த குறையை நாம் சொல்லி காட்டக்கூடாது. எப்பொழுதுமே குறைகளையே சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. அவனிடத்தில் குறை இருக்கிறது தான். எப்போ பார்த்தாலும் பார்க்கிற நேரமெல்லாம் உன்னிடத்தில் இந்த குறை இருக்கிறது என்று சொல்லும் பட்சத்தில் நம்மை விட்டு மக்கள் விலகி போய்விடக்கூடிய நிலையும் ஏற்பட்டுவிடும். கவனமாக நாம் சொல்ல வேண்டும். குறைகளை சுட்டி காட்டுகிற பொழுது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நன்மையான நல்ல பல குணங்களையும் சுட்டி காட்டுவதற்கு நாம் தவறிவிடக்கூடாது. உங்களிடத்தில் நல்ல குணங்கள் இருக்கிறது, இன்ன நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கிறது, அதோடு சேர்த்து இந்த கெட்ட குணமும் இருக்கிறது என்று சொல்வது இது தப்பல்ல. அப்படித்தான் சொல்ல வேண்டுமே தவிர அவனிடத்தில் உள்ள குறைகளை மட்டுமே நாம் சொல்லக்கூடாது, நிறைகளையும் சேர்த்து சொல்ல வேண்டும். குறைகளை சொல்லுகிற பொழுது உள்ளதை உள்ளபடியே சொல்ல வேண்டும். அதிகப்படியாக சொல்லிவிடக்கூடாது. உரிய இடத்தில் சொல்ல வேண்டும். அவனிடத்தில் குறை இருக்கிறது என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட நபரிடத்தில் போய் சொல்ல வேண்டுமே தவிர மற்றவங்கிடத்தெல்லாம் போய் இப்படிப்பட்ட ஆளு இந்த இன்னென்ன செயல்களை செய்கிறான், இப்படி செய்கிறான், இன்ன தவறு இழைக்கிறான் என்று மற்றவர்களிடத்தில் ஒருபொழுதும் நாம் சொல்லக்கூடாது. உரிய நபர்களிடத்தில் தான் நாம் சுட்டி காட்ட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஃமினு மிர்ஆத்து அஹீஹில் முஃமின், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய கண்ணாடி. ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கண்ணாடியாக இருக்கிறான். கண்ணாடி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம்? கண்ணாடியானது அவனை அழகாக இருக்கிற பொழுதும் அழகோடு காட்டுகிறது, அவனிடத்தில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் குறையோடு காட்டுகிறது. எந்த அளவுக்கு உண்டோ அந்த அளவுக்கு தான் காட்டுகிறது தவிர குறையை பெரிதாகவோ அழகை குறைவாகவோ அந்த கண்ணாடி காட்டாது. அதுபோலத்தான் ஒரு முஃமினிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை இப்படி அழகான முறையில் சுட்டி காட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். குறைகள் என்று சொன்னால் குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படையில் நல்லோர்களுடைய வழி இவைகளை அடிப்படையாக கொண்டு தான் நாம் விமர்சனம் செய்ய வேண்டுமே தவிர அவருக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது என்பதற்காக வேண்டி என்னுடைய தபியத்துக்கு என்னுடைய உள்ளத்திற்கு பிடிக்காது என்ற அடிப்படையில் நாம் என்ன செய்யக்கூடாது, அதை ஒரு குறையாக நாம் பார்க்கக்கூடாது, குறையாக சொல்லக்கூடாது. மாறாக குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படையில் குறையாக இருக்கும் பட்சத்தில் தான் அதை நாம் சுட்டி காட்ட வேண்டும். இன்றைக்கோ நாம் பார்த்த குறையை இன்றைக்கு சுட்டி காட்டக்கூடாது. இப்பொழுது அவரிடத்தில் அந்த குறை இல்லாமலும் இருக்கலாம். எனவே என்றைக்கோ பார்த்த அந்த குறையை நாம் என்ன செய்யக்கூடாது, இப்பொழுது சுட்டி காட்டக்கூடாது. ஆக இதுதான் விமர்சனங்கள் செய்கிற பொழுது, பிற மனிதர்களுக்கு நாம் விமர்சனம் செய்கிற பொழுது இந்த விஷயங்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இதில் என்ன ஒரு தவறு நடந்து விடுகிறது என்று சொன்னால், நாம் மென்மையை இழந்து விடுகிறோம். விமர்சனம் செய்கிறோம், அவரிடத்தில் குறைகளை நாம் சுட்டி காட்டுகிறோம் என்ற நிலையில் சில நேரங்களில் மென்மையை நாம் இழந்து விடுகிறோம். மென்மையை இழந்து விடக்கூடாது. மென்மையான அணுகுமுறைக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. கடுமையில் அல்லாஹ்வுடைய அருள் இல்லை. அல்லாஹ்வே நபி அவர்களை பார்த்து சொல்லுகிறானே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மேன்மையின் காரணத்தினால்தான் மக்கள் எல்லோரும் உங்களிடத்தில் கட்டுண்டு இருக்கிறார்கள். வலவ் குன்த கலீலல் கல்ப் லன் ஃபல்லு மின் ஹவ்லிக், உங்களிடத்தில் மட்டும் கடுமையான உள்ளம் இருக்கும் என்று சொன்னால், கடுமையான ஒரு நிலை உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் மக்கள் எல்லோரும் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள். ஆக பிற மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுகிற பொழுது மிக கவனமாக நாம் சுட்டி காட்ட வேண்டும். இது ஷரியத்தினுடைய முறைப்படித்தான் இதை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இருவரையுமே
ஃபிரௌனிடத்தில் சென்று நீங்கள் அழைப்பு பணி செய்யுங்கள் என்று அல்லாஹ் அழைப்புகிறான். அந்த இருவரையும் அல்லாஹு தஆலா ஃபிரௌனிடத்தில் சென்று நீங்கள் அழைப்பு பணி செய்யுங்கள். இத்ஹபு இலா ஃபிரௌன இன்னஹு தகா, ஃபிரௌனிடத்தில் நீங்கள் செல்லுங்கள், ஃபிரௌன் வரம்பு மீறியவனாக இருக்கிறான், அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கிறான், அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் போய் நீங்கள் அழைப்பு பணி செய்யுங்கள். ஃபக்கூலா லஹு கௌலன் லையினா, அந்த ஃபிரௌனிடத்தில் நீங்கள் மென்மையாக பேசுங்கள், மென்மையாக நீங்கள் கையாளுங்கள். லஅல்லஹு யததக்கர் அவ் யக்ஷா, ஏன்னா நீங்கள் மென்மையாக சொல்லுகிற பொழுது ஃபிரௌன் உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்க கூடும், உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்க கூடும், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடும், அல்லாஹுவை அஞ்சக்கூடும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படிப்பட்டவன் ஃபிரௌன், எப்படிப்பட்ட கடுமையான கல் நெஞ்சக்காரன். அனரப்புக்குமுல் ஆலா, நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று சொன்னான். என்னுடைய கால்களுக்கு கீழ் நைல் நதி ஓடுகிறது என்று சொன்னான். எனக்கு இந்த மிஸ்ரினுடைய அரசாங்கம் என்னிடத்தில் இல்லையா என்று கேட்டான். கேவலமாக பேசினான். உயர்ந்த அளவுக்கு எனக்கு ஒரு மாளிகை கட்டுங்கள், மூசாவுடைய இறைவனை நான் ஏறி பார்க்கட்டும் என்று கேவலமாக சொன்னான். ஆண் குழந்தைகளை எல்லாம் அடித்து கொன்றொழித்தான். பனி இஸ்ரவேலர்களை எல்லாம் அடிமைப்படுத்தினான், அடிமைகளாக நடத்தினான். அவர்களுக்கு சொல்லுனா துயரங்களையும் இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்தவன். எல்லாவற்றிற்கும் மேலாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசக்கு தெரியாத தென்னி பேசக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர் என்று சொன்னான். கேவலமாக சொன்னான், பேச தெரியாது என்று சொன்னான். இவ்வளவு இழிவுபடுத்திய ஃபிரௌனிடத்தில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிற பொழுது சொன்ன வார்த்தை என்ன? ஃபக்கூலா லஹு கௌலன் லையினா, மென்மையான வார்த்தைகளை பேசுங்கள். ஒரு மனிதத்தை விமர்சனம் செய்கிற பொழுது, ஒரு மனிதத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுகிற பொழுது, நான் நல்லவன், நான் என்னிடத்தில் எந்த குறையும் இல்லை என்பது போன்று பாவித்து அவனை சீர்திருத்தம் செய்கிறேன் என்ற அடிப்படையில் எல்லை மீறி போய்விடக்கூடாது, கடினமான வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். ஃபக்கூலா லஹு கௌலன் லையினா லஅல்லஹு யததக்கர் அவ் யக்ஷா, அவன் பயப்படக்கூடும், அவன் அல்லாஹ்வை அஞ்சக்கூடும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், ஒரு மனிதன் குறை செய்கிற குறை உள்ளவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனை சீர்திருத்தம் செய்யக்கூடிய நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும்? மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் சீர்திருத்தம் செய்கிறோம் என்ற பெயரில், அவனுடைய குறைகளை சுட்டி காட்டுகிறோம் என்ற பெயரில் எல்லை மீறி பேசுவதோ, அவனை துன்புறுத்துவதோ, அடிப்பதோ, கேவலப்படுத்துவதோ, மானபங்கப்படுத்துவதோ என்பது இது தேவையில்லாத ஒரு செயல்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சீர்திருத்தம் செய்யக்கூடியவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை விட சிறந்தவனும் அல்ல. யாரிடத்தில் குறை இருக்கிறதோ, யாரிடத்தில் ஒரு குறைபாடு இருக்கிறதோ அதை களைய வேண்டும் என்ற அந்த குறைபாடு உடையவன் ஃபிரௌனை விட மோசமானவனும் அல்ல, ஃபிரௌனை விட மோசமானவனும் அல்ல. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்தில் அனுப்புகிற பொழுது இவ்வளவு கொடியவன், கொடூரன், அவரிடத்தில் அனுப்புகிற பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஃபக்கூலா லஹு கௌலன் லையினா, மென்மையான வார்த்தைகளை பேசுங்கள். அப்ப சீர்திருத்தவாதிகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட சிறந்தவனும் அல்ல,
குறை செய்தவன் அவன் ஃபிர்அவுனை விட கூடியவனும் அல்ல கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு. விமர்சனம் செய்கிற பொழுது இந்த விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த சொல்லுகிறான் பாருங்கள். வக்கூலூ லின்னாசி ஹுஸ்னா, அழகான வார்த்தைகளையே நீங்கள் சொல்லுங்கள். வக்கூலு கௌலன் சதீதா, தரமான வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள். கௌலன் லையினா, மென்மையான வார்த்தைகளை சொல்லுங்கள். வஹ்ஃபில் மின் சௌதிக், பணிவான வார்த்தைகளை சொல்லுங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடிய முறைகளை நமக்கு சொல்லித்தருகிறார் என்று சொன்னால், எந்த நிலையிலையும் நாம் வார்த்தைகளை மீறிவிடக்கூடாது. பிறர் செய்யக்கூடிய தவறுகள், குற்றங்கள், குறைகளை சுட்டி காட்டுகிற பொழுதும் இந்த தன்மைகளை நாம் பாவித்து சொல்லி காட்டினால் மட்டும்தான் நாம் நினைத்த அவரை சீர்படுத்த முடியுமே தவிர இல்லை என்றால் மிகப்பெரிய சண்டையும் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் ஏற்பட்டுவிடும் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆக மென்மையான போங்குதான் அது சிறந்தது. அதில்தான் அல்லாஹ்வுடைய அருள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ரிஃப்க லா யகூனு ஃபீ ஷைஇன் இல்லா ஸானஹு, எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் மென்மையான போக்கோடு நடந்து கொள்வீர்களேயானால் அதில்தான் உங்களுக்கு அழகு இருக்கிறது. அல்லாஹ் அதை அழகுபடுத்தி விடுகிறான். வலா யன்ஸஅ மின் ஷைஇன் இல்லா ஷானஹு, மென்மையில்லாத கடுமையான போக்கு உங்களிடத்தில் இருக்குமேயானால் அல்லாஹ் அதை சிதறச் செய்து விடுகிறான், அலங்கோலமாக ஆக்கி விடுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே. ஆக மென்மையை எந்த சூழ்நிலையிலேயும் நாம் இழந்துவிடக்கூடாது. ஏன்னா மென்மை இல்லாத இடத்தில் எந்த ஹைரும் கிடையாது. மயஹருமுர் ரிஃப்க யுஹரமுல் ஹைர், நல்லத்தை இழந்தவன் நன்மைகளை இழந்தவனாக ஆகுவான். மென்மை யாரிடத்தில் இல்லையோ அவனிடத்தில் எந்த நலவுகளும் இல்லை. அல்லாஹ் மென்மையானவன், மென்மையான போக்கைத்தான் நாமும் கைகொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்களே, யா ஆயிஷா இன்னல்லாஹ ரஃபீக், அல்லாஹு தஆலா மென்மையானவன். யுஹிப்புர் ரிஃப்கா, அவன் மென்மையை விரும்புகிறான். வயுஅதி அல ரிஃப்கி மா லா யுஅதி அலல் உன்ஃப், கடினத்தில் கொடுக்காத பல நலவுகளை எல்லாம் அல்லாஹ் மென்மையில் கொடுத்து விடுகிறான். கடுமையில் எந்த விதமான நன்மையும் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், அருமை சகோதரர்களே, நண்பர்களே, நாம் இந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். தவறுகளை சுட்டி காட்டுகிற பொழுதும் இந்த விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களுக்கும் மார்க் நமக்கு வழிகாட்டுதலை சொல்லித் தருகிறது. ஆக பிற மனிதர்களை திருத்துகிற பொழுது, பிற மனிதனுடைய குறைகளை சுட்டி காட்டுகிற பொழுது இந்த விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், லா தத்தஃபக்கர் ஃபீ ஸலாஸத்தி அஷ்யா, மூன்று விஷயங்களை நீங்கள் சிந்திக்காதீர்கள். மூன்று விஷயங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம். முதலாவது அல் ஃபக்ர், வறுமையை குறித்து நீங்கள் சிந்திக்காதீர்கள். வறுமையை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். வறுமையை குறித்து நீங்கள் சிந்திக்காதீர்கள். என வறுமையை குறித்து ஒரு மனிதன் சிந்திப்பானேயானால் என்ன நடக்கும் தெரியுமா? பல்வேறு குழப்பங்கள் ஏற்படும், கவலை அதிகமாகிவிடும். வறுமையை குறித்து அவன் சிந்திப்பானேயானால் அது கவலையை அதிகப்படுத்தும், துயரத்தை அதிகப்படுத்தும், உங்களுடைய ஆசையையும் அதை தூண்டிவிடும், அதிகப்படுத்திவிடும். நான் வறுமைக்காக வேண்டித்தானே மனிதன் என்ன செய்கிறான்? எல்லா விதமான பாவகரமான காரியங்களை செய்கிறான்.
திருடுகிறானே, கொலை செய்கிறானே, கொள்ளையடிக்கிறானே, விபச்சாரம் செய்கிறானே, காரணம் ஏன்? வறுமையை பயந்துதான். வறுமையை பயந்து அவன் எல்லை மீறி விடுகிறான். ஆகவேதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வறுமையை பயப்படாதீர்கள். ஃபில் ஃபக்ர் ஃபயுக்திரு ஹம்மக வ கம்மக வ யஸீது ஃபி ஹிர்ஸிக. உன்னுடைய கவலையை அதிகப்படுத்திவிடும், துயரத்தை அதிகப்படுத்திவிடும், ஆசையை தூண்டிவிடும். ஆக பல குழப்பங்கள் ஒரு மனிதத்தில் ஏற்படுவதற்கு அது காரணமாக ஆகிவிடும். வறுமை இருக்கு ரொம்ப மோசமானது. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதிலும் கொடிது இளமையில் வறுமைன்னு சொன்னா. வறுமை மிக கொடுமையானது. மனிதனை என்ன வேண்டுமானாலும் செய்ய வைத்துவிடும். அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறானே, வலா தக்துலு அவுலாதக்கும் வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக் خشية إملاق ولا تقتلوا أولادكم خشية إملاق. பயந்தவர்களாக, வறுமையை பயந்து, வறுமைக்கு பயந்து நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள்? குழந்தைகளை கொன்று விடாதீர்கள். நஹ்னு நர்சுகுஹும் வ ஈயாக்கும், நஹ்னு நர்சுகுக்கும் வ ஈயாஹும். உங்களுக்கும் நாம் தான் உணவளிக்கிறோம், அவர்களுக்கும் நாங்கள் உணவளிக்கிறோம். இன்ன கத்லஹும் கான ஹித்அன் கபீரா. நிச்சயமாக கொலை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வறுமையை பயப்படாதீங்க. வறுமை பல விஷயங்களை உன்னிடத்தில் ஏற்படுத்திவிடும், பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கு காரணமாகிவிடும். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீங்கள் வறுமையை குறித்து அஞ்சாதீர்கள் என்று சொன்னார்கள். ஏன்னா அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு செல்வத்தை கொடுப்பான். இன்ன ரப்பக யப்சுத்து ரிஸ்க, இன்ன ரப்பக யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு செல்வத்தை அதிகப்படுத்துகிறான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு செல்வத்தை குறைத்து கொடுக்கிறான். ஆக நாம் என்னவும் செய்ய வேண்டாம், வறுமையை குறித்த பயம் நமக்கு இருக்க வேண்டாம். அவ்வாறு இருந்தால் உங்களுக்கு கவலையை அதிகப்படுத்திவிடும், உங்களுக்கு துயரத்தை அதிகப்படுத்திவிடும், ஆசையை தூண்டிவிடும். ஆக நாம் இப்படிப்பட்ட நிலை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பொறுமையை கையாளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்விட்டு சொன்னார்கள், ஆஜபன் லி அம்ரில் முஃமின். ஒரு முஃமினுடைய காரியம் ஆச்சரியமானது, ஒரு முஃமினுடைய காரியம் ஆச்சரியமான. இன் அம்ரஹு குல்லஹு கைர். ஒரு முஃமினுடைய எல்லா நிலைகளும் அவனுக்கு சிறந்தது தான். வலைஸ ذاك لأحد إلا للمؤمن. இந்த சிறப்பு ஒரு முஃமினை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஒரு முஃமின் இருக்கக்கூடிய எல்லா நிலையும் அவனுக்கு சிறப்பானது. அவன் செல்வத்தில் இருக்கிறானா அதுவும் அவனுக்கு சிறப்பு, வறுமையில் இருக்கிறானா அதுவும் அவனுக்கு சிறப்பு. ஏன் அதை பற்றிய கவலை உங்களுக்கு? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஷகரா. அவன் மகிழ்ச்சியான செய்திகள் அவனை வந்தடைகிறது, நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினான் என்று சொன்னால் ஃபஹுவ கைருல் லஹு, அது அவனுக்கான கைரல் லஹு, அவனுக்கு அது சிறந்தது. வைன் அஸாபத்துஹு ضرா, அவனுக்கு கஷ்டம், அவனுக்கு சிரமம், அவனுக்கு துன்பம், மனக்கவலை, துயரம், வறுமை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் சாபார, அவன் பொறுமையோடு இருக்கிறான் என்று சொன்னால் ஃபகான கைரல் லஹு, அது அவனுக்கு சிறப்பானது. ஆக நலவாக இருந்தாலும் செழுமையாக இருந்தாலும் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற பொழுது, வறுமையாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அவன் அல்லாஹ்விடத்தில் பொறுமையோடு அவன் இருக்கிற பொழுது அவனுக்கு சிறப்பாக அமைந்து விடுகிறது. அல்லாஹ்விட்டு சொல்லாஹ் துஆ செய்ய சொன்னாங்க இல்லையா?
அல்லாஹும்ம இன்னி அஊது பிகா மினல் கஸல் வல் ஹரம் வல் மஅஸம் வல் மக்ரம் வமின் ஃபித்னத்தில் கபர் வஅதாபில் கபர் வமின் ஃபித்னத்தின் நார் வஅதாபின் நார் வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் கினா வஅஊது பிகா மின் ஷர்ரி ஃபித்னத்தில் ஃபக்ர். யா அல்லாஹ், ஃபக்கருடைய வறுமையினுடைய ஃபித்னாவை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வதற்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த நிலைதான் இருக்க வேண்டுமே தவிர அதிகப்படியாக வறுமையை குறித்து நாம் சிந்திக்க தேவையில்லை. இரண்டாவதாக உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன விஷயம், வலா ததஃபக்கர் ஃபீ மன் ظلمك. உனக்கு அநீதம் இழைத்தவர்களுடைய அநியாயத்தை பற்றி நீ நினைக்காதே. யாராவது ஒருத்தன் உனக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்திருப்பான், யாராவது உனக்கு ஒருத்தன் துன்பம் இழைத்திருப்பான், அநியாயம் செய்திருப்பான். அநியாயம் செய்தவருடைய அநியாயத்தை நீ அதிகமாக சிந்தித்து பார்க்காதே. அப்படி சிந்தித்து பார்ப்பாயானால் அது உன்னுடைய உள்ளத்தை கடினமாக்கிவிடும். உன்னுடைய உள்ளத்தில் வெறுப்பு அதிகமாகிவிடும். அவன் மீது இருக்கக்கூடிய கோபம் அது தணியாமல் அப்படியே நிரந்தரமாக இருக்கும். ஆகவே நீங்கள் அநியாயம் செய்து குறித்து எண்ணி பார்க்க வேண்டாம் என்று சொன்னார். இதுதான் யதார்த்தம். ஏன் நாம் அநியாயம் செய்ததை குறித்து எண்ணி பார்க்க வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? யாராவது ஒருவன் உனக்கு அநீதம் இழைத்திருப்பானேயானால் அவனுடைய நன்மைகள் எல்லாம் உனக்கு வந்துவிடும். சுமக்க முடியாமல் நன்மைகளை சுமந்து வருவானே, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி போன்ற நன்மைகளை சுமந்து வருகிற பொழுது ஒரு மனிதன் வந்து சொல்லுவான், யா அல்லாஹ் ஷதம ஹாதா, இந்த மனிதனை அடித்து விட்டான், வகதஃப ஹாதா, இந்த மனிதன் என் மீது இட்டு கட்டி விட்டான், என்னை மானபங்கப்படுத்தி விட்டான், என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் அங்கே நீதத்தை நிலைநாட்டுவான். அவ்வாறு நிலைநாட்டுகிற பொழுது அவனிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் பிடுங்கி அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்பட்டு விடும். எல்லாம் கொடுத்ததற்கு பிறகும் கூட அது இன்னும் நீதம் நிலைநாட்டப்படவில்லை என்று வரக்கூடிய பட்சத்தில் இவனுடைய பாவ சுமைகளை எடுத்து அநியாயம் செய்தவனுடைய தலையில் போடப்பட்டுவிடும், அவன் நரகத்திற்குள் அனுப்பப்பட்டுவிடும். ஆக இப்படிப்பட்ட ஒரு பதிலீடு நமக்கு இருக்கிற என்ற பொழுது ஏன் அநியாயத்தை குறித்து அதிகமாக நீங்கள் சிந்திக்கிறீர்கள்? ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, அநியாயத்தை குறித்து இத்தகுல் ظுல்ம், அநீதத்தை குறித்து நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன ظுல்ம ظுலுமாத்து யௌமல் கியாமா, மறுமை நாளையில் இருள்களாக இருக்கும். அல்லாஹ் தான் எந்த சூழ்நிலையிலும் பிற மனிதர்களுக்கு அநியாயம் செய்துவிட மாட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, நான் அநீதம் செய்வதை எனக்கு நானே, பிற மனிதர்களுக்கு அநீதம் இழைப்பதை எனக்கு நானே ஹராமாக்கி கொண்டேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன், அதன் அநியாயத்தை உங்களுக்கு மத்தியிலேயும் ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறேன். நீங்கள் ஃபலா ததாலமு, எந்த சூழ்நிலையிலும் பிற மனிதர்களுக்கு நீங்கள் அநீதம் இழைத்து விடாதீர்கள். வமை யظ்லிமு மின்கும் நுதிக்குஹு அதாபன் கபீரா, அல்லாஹ் சொல்கிறான். வமை யظ்லிம் மின்கும் நுதிக்குஹு அதாபன் கபீரா, யார் பிற மனிதர்களுக்கு அநியாயம் செய்கிறானோ அவனுக்கு கடுமையான வேதனையை சுவைக்க செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நீ ஏன் அநியாயத்தை பற்றி என்ன வேண்டும்? பிற மனிதர்கள் உனக்கு செய்த அநியாயத்தை குறித்து நீ எண்ணி பார்க்க வேண்டாம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் தங்கியிருப்பதை பற்றி, தங்கியிருக்கக்கூடிய காலத்தை பற்றி யோசிக்காதீர்கள். உலகம்தான்
இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன், உலகத்தில் நான் என்றென்றும் இருப்பேன் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாம். ஏனென்றால் எந்த மனிதன் உலகத்திலேயே நான் இருப்பேன் என்று சிந்திக்க தொடங்கிவிட்டானோ என்னாகும் தெரியுமா? உலகத்தின் செல்வங்களை சேர்க்க ஆரம்பித்து விடுவான். இன்றைக்கு எல்லா மனிதருடைய நிலையும் அதுதான். அவர்கள் பார்ப்பது செல்வங்களை சேர்ப்பது, உலகளாவிய இன்பங்களில் மூழ்குவது எப்படிப்பட்டதாக நமக்கு தெரிகிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக வாழ்பவர்களைப் போல அவர்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டார்கள். உலகத்தில் நிரந்தரமாக வாழக்கூடியவர்களைப் போல அவர்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டதின் காரணமாகத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இந்த உலகத்தில் தங்கியிருக்கும் காலத்தை பற்றி நீங்கள் யோசிக்காதீர்கள். ஏனென்றால் செல்வங்களை ஒன்று சேர்ப்பதையும் வாழ்க்கையை வீணாக்குவதையும் நல்லபல அமல்கள் செய்வதை தள்ளி போடவும் நீங்கள் ஆரம்பித்து விடுவீர்கள் என்று அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். ஆக அருமை தோழர்களை, நண்பர்களே, மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று நீங்கள் கவலையும் கொள்ளாதீர்கள், கவலைப்படாதீர்கள். கவலையை குறித்து ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுமுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், கவலைப்படுமாறு அல்லாஹுவோ அல்லாஹ்வுடைய தூதரோ சொல்லவில்லை. கவலையை விடுங்க. அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ நீங்கள் கவலைப்படுங்கள் என்று சொல்லவில்லை. அது மார்க்க விஷயங்களாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் சொல்லுகிறானே, வலா தஹினு வலா தஹஸனு வஅன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்களாவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. கவலை கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم والله لا يحب كل مختال فخور. لكي لا تأسوا على ما فاتكم, உங்களை விட்டு தப்பி போனதை பற்றியும், எதை நீங்க இழந்துட்டீங்களோ அதை பற்றியும், வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையாதீர்கள், கர்வம் கொள்ளாதீர்கள். பெருமை அடிப்பவர்களை அல்லாஹு தஆலா விரும்புவதில்லை என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். ஆக அருமை தோழர் என்பதை கவலைப்பட வேண்டாம், கவலையை விட்டு விடுங்கள். கவலை என்பது ஒரு மனிதனுக்கு எந்த பயனையும் கொண்டு வராது, எந்த கெடுதியையும் அது தடுக்காது. கவலை என்பது எந்த பலனையும் தராது, எந்த கெடுதியையும் தடுக்காது. சொல்வார்களே, worrying solves nothing. கவலை எதுக்கும் பலன் தராது. ஆக கவலை வேண்டாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டு இருக்கிறார்கள். எப்பொழுது கவலைப்படுவது பாவம் இல்லை, ஆனால் கவலை என்பது நம்மை மார்க்கத்தினுடைய விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு, அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு நம்மை தடுத்து விடுமோ, அல்லாஹ்விற்கு வணக்க வழிபாடுகளை விட்டு நம்மை தடுத்து விடுமோ, அந்த கவலை மிக ஆபத்தானது, பாவகரமானது. கவலைப்படுகிறோம், அந்த கவலையில் பாவம் இல்லை, அந்த கவலையில் எந்த விதமான குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான கருத்தை சொல்லவில்லை. அந்த கவலையில் அல்லாஹ்வை வணக்க வழிபாடுகளை விட்டு நம்மை தூரமாக்கவில்லை என்று சொன்னால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனார் இறந்து போன பொழுது அழுதார்கள் அல்லவா? சஹாபாக்களை சொன்ன அரசன் நீங்களுமா அழுகிறீர்கள்? அலா தஸ்மஊன் இன்னல்லாஹ லா யுஅذிபு பிதம்இல் ஐன் வலா பிஹுஸ்னில் கல்ப். கண்கள் கண்ணீர் வடிப்பதினாலோ உள்ளம் வருத்தப்படுவதினாலோ அல்லாஹ் தண்டிப்பதில்லை. வலாக்கின் யுஅذிபு பிஹாதா, நாவின் மூலமாக வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை பிரயோகித்தால் நாம் தண்டிக்கப்படுவோம்.
ஆனால் எந்த கவலை அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை அல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட்டு நம்மை தூரமாக்கி விடுமோ அந்த கவலை ஆபத்தானது. ஆக அருமை தோழர் நண்பர்களே, இந்த யதார்த்தங்களை நாம் புரிந்து கொண்டு நடப்போமேயானால், குர்ஆன் சுன்னாவின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமேயானால் இந்த உலகமும் நமக்கு நிம்மதி, மறு உலகமும் நிம்மதி. அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.